சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். மன்மதன்னு அர்த்தம், மனதை கடைபவன் அர்த்தம். மன்மதன்கிற சப்தத்துக்கே மனஹா மத்னாதி இது மன்மதா, மனசை போட்டு கடைஞ்சுடுவான்னு அர்த்தம். நம்ம புராணங்கள்ல எல்லாம் படிக்கிறோம், நிறைய பார்க்குறோம், எத்தனை பேர் இப்படி அவஸ்தைப்படுறாங்கிறத பார்க்குறோம். இதனால பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. சொல்லப்போனால் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை பிடிச்சதுக்கு காரணம் இந்தியாவில் இருக்கிற அரசர்களிடத்தில் இருந்த பெண்ணாசையும் ஒரு பெரிய காரணம் என்று சரித்திரங்கள்லாம் நிரூபிக்கிறது. இவங்களுக்கு இந்த ஆசையை திருப்தி பண்ணுறதுக்காகவே பணத்தை கொடுத்து அவங்கள கெடுத்து அப்புறம்தான் நிறைய பேர் ராஜ்யங்களை பிடிங்கிருக்கான். அதனால் இது மனிதனுக்கு பெரிய சத்ரு இது. ஆனால் இதை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இதை நாம் இது பண்ணணும். அதுக்காகத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கார், என்னது, அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை. மிருகத்தனமாக வாழவும் கூடாது, அதுக்காக சன்னியாசி ஆகிட முடியாது. எல்லாரும் சாமியாராக எழுத வேண்டியதாகிடும். இதெல்லாம் எழுதி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது என்னன்னா, மனிதனுக்கு கல்ச்சர், நல்ல கலாச்சாரம் இல்லாததுனால இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அளவுக்கு மீறி போய்ட்டுருக்கு. இதெல்லாம் சினிமாவை பார்த்தாலும் டிவியை போட்டால் எப்போ பார்த்தாலும் அந்த மோசமான டான்ஸு இதெல்லாம் பார்த்து பார்த்து குழந்தைங்க மனசில் இதுதான் உருவாயிருக்கு. குழந்தைங்களை ஏதாவது டான்ஸ் ஆட சொல்லுங்க பார்ப்போம். அது இப்படி இடுப்பை பிடிச்சிட்டு அது என்னமோ இல்லாமல் அஷ்டகோணல் பண்ணுறது. அது எந்த சாஸ்திரத்துலேயும் இருக்காது. இதெல்லாம் எந்த பரத சாஸ்திரத்துலாம் பார்க்கவே முடியாது. ஒரு கன்றாவி இது பண்ணுறது. அது அப்படி பண்ணி பண்ணி என்னதுன்னா இந்த காமத்தை விருத்தி பண்ணுறது தான் அது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் முக்கியமாக சொல்ல இல்லையா, காம காஞ்சன கதா விதூராய நமஹா. ரெண்டையும் அடியோடு நீக்கினவர் ராமகிருஷ்ணர் சொல்லித்தான் ராமகிருஷ்ணரை பூஜை பண்ணுறாங்க. இப்போ இது என்னென்னா, யமவாதை கணலை வளர்க்கும் மெய்ன்னு போட்டிருக்கு. எனக்கு என்னமோ நெய்ன்னு போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு தோன்றுறது. யமவாதை கணலை வளர்க்கும் மோகம் தானே நெய். அந்த மோகத்தை விருத்தி பண்ணிகிட்டே இருக்குது. தச்சிந்தனம், அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்புறம் அது பேசுறது, ஃபோனில் பேசுறது, இப்படியே தான் ஞாபகம் இருக்குது. நீ கல்யாணத்துக்கு பையனை பொண்ணு போகவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபோன் இருக்கிற வீடாக இருந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். 3 மாதத்தில் 8000 ரூபா பில்லு. பேசிகிட்டே இருப்பான் எல்லா வீட்லேயும். அது இப்போ அது இப்படி ஒரு கல்ச்சர் இப்போ டெவலப் ஆகிருக்கு. அதாவது ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் டெலிஃபோன் டாக். அதனால இவங்க அப்பா அம்மாவே கதவை சாத்தின்னு பேசாமல் வெளியில் உட்காந்துட்டு. ஏன்னா அது இப்போ அது கல்ச்சரில் அது ஒரு அம்சம் ஆகிடுது. தப்பே கிடையாது. கல்யாணம் ஆக போகிறது, பேசிக்கிட்டுவே அப்படி முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டுமே, பின்னாடி போடுற சண்டை முன்னாடியே வேணா போட்டு வச்சு. யமவாதை கணலை எல்லா இடத்துலையும் இருக்குது, சர்வசாதாரணம். இதெல்லாம் அப்படியா நம்மள்டே தான் தெரியும், நமக்கே தெரியும் அதெல்லாம். சரி நான் சரி வழிஞ்சிருச்சுன்னு உட்காந்துருப்போம். இது என்ன கல்ச்சரோ தெரியல. சாஸ்திரப்படி என்னைக்கு கையை நல்லா பற்றி மந்திரபூர்வமாக அது படித்ததுக்கு அப்புறம்தான் பேச்சு விவகாரங்களே சாஸ்திரப்படி. அப்புறம் இல்லை இது காந்தர்வ விவாகம்னா ரொம்ப நல்லது. யமவாதை கணலை வளர்க்கும் மெய்னா நெய்ன்னு சொல்லலாம். ஆனால் பாட்டில் எல்லாத்துலேயும் அந்த உரையிலையும் மெயின் தான் இருக்குது. இந்த உடம்பே நெருப்பை எரிய வைக்கிறது. காமக்கணல் உள்ள அந்த ஆசை வந்தாச்சுன்னு சொன்னால் சுட ஆரம்பிச்சுடும் சரீரமெல்லாம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஆசை ரொம்ப விருத்தி பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா ஆயிடுத்துன்னா உடம்பெல்லாம் சூடேறிடும் அந்த எண்ணத்தினால. அது கரெக்டு தானே? இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில்
கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.